ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நடத்தும் அதிகாரி மணிஷ் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக ஸ்ரீகாந்த் தற்போது அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடத்தும் அதிகாரி மணிஷ் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஸ்ரீகாந்த் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான பணிகள் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் வெகு மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலராக இருக்கக்கூடிய மணிஷ் அதிரடியாக தற்பொழுது இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றார். தேர்தல் விதிகளை முறையாக கவனிக்காமல் அவர் நடந்து கொண்டதாக எழுந்த சர்ச்சையின் அடிப்படையில் இந்த இடமாற்றம் நிகழ்ந்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த 17ஆம் தேதி வேட்புமனு பெறப்பட்டதில் கர்நாடகாவைச் சேர்ந்த பெங்களூரைச் சேர்ந்த பத்மாவதி என்ற ஒரு வேட்பாளரினுடைய வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அதை கடந்த 18ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனையின் பொழுது அதை முறையாக கவனிக்காமல் அந்த வேட்புமனுவை அவர் ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் வேறொரு மாநிலத்தில் வாக்குரிமை பெற்ற நபர் அடுத்த மாநிலத்தில் போட்டியிடுவது முடியாது என்ற விதிகளை மீறி அவர் அந்த வேட்புமனுவை ஏற்றுக்கொண்டதாக சர்ச்சை எழுந்தது. அது இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடும் பொழுதுதான் சக சுயேட்சை வேட்பாளர்கள் அதனை கண்டறிந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அதை புகாராக தெரிவித்தனர். இதனால் அந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடுவதிலும் கூட சிக்கல் ஏற்பட்டு குழப்பம் நீடித்தது. குறிப்பாக 20ஆம் தேதி மாலை 6 மணிக்குள்ளாக இந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட வேண்டிய நிலையில் ஒரு 10 மணி நேரம் அந்த கால தாமதம் என்பதும் ஏற்பட்டது. அந்த இரவு முழுவதுமாக இந்த சிக்கல் நீடித்த நிலையில் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் தெளிவுரை கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். மாவட்ட தேர்தல் அதிகாரியும் நேரடியாக வந்து விசாரணை நடத்தினார். தேர்தல் அப்சர்வர்ஸ் என்று சொல்லக்கூடிய பார்வையாளர்களும் இது தொடர்பாக விசாரித்து இந்த விசாரணை அறிக்கையை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பியிருந்தார்கள். தேர்தல் விதிமுறைகளை சரியாக கவனிக்காமலும் தேர்தல் பணியில் சுணக்கமாக இருந்த காரணத்திற்காக தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால் இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் மணிஷ் மாற்றப்பட்டிருக்கின்றார். அவருக்கு பதிலாக ஓசூர் மாநகராட்சியில் ஆணையராக பணியாற்றக்கூடிய ஸ்ரீகாந்த் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இந்த இடமாற்றம் உடனடியாக இருவரும் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் ஸ்ரீகாந்த் இன்றே தனது பொறுப்பை ஏற்றுக்கொள்வார் என்று தெரிகின்றது. இந்த தேர்தல் பணிகள் தற்பொழுது முழு வீச்சில் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் தற்பொழுது மாற்றம் செய்யப்பட்டிருப்பது ஒரு பெரும் இந்த தேர்தல் களத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குணசேகரன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.